கடவுளுடைய நோக்கம் என்பது நான் எத்தனை முறை அவரை விட்டு பிரிந்து சென்றாலும், இந்த ஊதாரி மைந்தன் போல் எத்தனை முறை சென்றாலும் நான் மீண்டும் மீண்டும் உன்னை ஏற்றுக்கொள்வேன். அவர் ஏற்றுக்கொள்கிறார், நீ ஏன் புறாம்படுற? அதானே பேதுரு கேட்கிறாரு. எத்தனை முறை ஒருத்தர் மன்னிக்கிறது ஆண்டவரை? 70 முறை அப்படின்னு சொல்றாருன்னா, கணக்கு இல்லாமல் உனக்கு எத்தனை முறை நீ உனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும், அத்தனை முறை நீ அடுத்தவனை மன்னி அப்படின்னு சொல்லித்தரார் பேதுருக்கு பார்க்கிறோம். ஆனால் நாம் தவறுகிறோம். மனித கட்டளைகள் மீது நாட்டம் ஏற்பட்டு அதை காப்பாற்ற முயற்சி செய்யும் பொழுது, அதாவது ஊனியல்பு நாட்டம் ஏற்பட்டு ஊனியல்பு தேவைகளை காப்பாற்ற நாம் முயற்சி செய்யும் பொழுது, கடவுளுடைய இறை திட்டம், கடவுளின் குடும்பம் என்பதை மறந்து அந்த உறவு கேட்காத நபராக, ஊனியல்பு நாட்டம் உள்ளவராக சாவு பெறும் நிலையை அடைந்து விடுவதால், அந்த சாவு பெறும் நிலையிலிருந்து வாழ்வு பெறும் நிலைக்கு நான் மாற வேண்டும் என்பதை காட்ட, எனக்கு ஆவிக்குரிய இயல்பின் மீதும் நாட்டம் இருக்கிறது என்பதை காட்ட, அல்லது ஆவிக்குரிய இயல்பின் மீதுதான் நாட்டம் இருக்கிறது, அது நான் ஏதோ தவறுதலாக செய்துவிட்டேன் ஆண்டவரே என்று காட்ட ஒருவர் பாசீனத்தனம் என்ற ஒப்புரவு அருட்சாதனம் பெற போகிறார். இந்த பார்வை மார்ட்டின் லூத்தரிடம் இல்லை. அவருக்கு வேண்டியது என்னன்னா, நான் தண்டனை பெறக்கூடாது, அதே நேரத்தில் எனக்கு உறவும் வேண்டாம், கடவுளுடைய உறவும் வேண்டாம், எனக்கு தண்டனையும் இருக்கக்கூடாது. அப்படின்னா எனக்கு சொத்து நிறைய. அதான் 2வது மகன், மூத்த மகன் பார்க்கிறோம்ல, அவர் அழைக்கிறார், தந்தை உள்ள வாப்பா, தயவு செய்து வீட்டுக்குள்ளர் வா அப்படின்னா குடும்பத்துக்குள்ளர் அழைக்கிறார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு சொத்தை காப்பாற்றுற அளவுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொத்து தான் முக்கியம்னு போறதுதான் அந்த ஊனியல்பு நாட்டம். அதனால தான் அது தருவது சாவு. உறவு வெட்டிட்டு போற மாதிரி தான் அது உருவாகத்தில். அப்ப அந்த மூத்த மகன் இடத்தில் இருப்பதுதான் இந்த 1,00,000 சபைகளும். நாமெல்லாம் பாவிகள் தான். சொத்தை பிரிச்சுட்டு போறோம், பாஞ்சிரம், திருப்பி மன்னிப்பு கேட்கிறோம், திருப்பி சொத்தை பிரிச்சுட்டு போறோம், திருப்பி வரோம், திருப்பி சொத்தை பிரிக்கிறோம், இப்படி போயிட்டு தான் இருக்க ஒழிய. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த மனமாற்றம் கடவுள் எதிர்பார்க்கவில்லை. எந்த மனமாற்றம்? சொத்து பிரிச்சு கேட்கறதுல இருந்து விலகணும் அப்படிங்கறத அவர் கேட்கல. ஊனியல்பு நாட்டத்தை என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். அப்படின்னா அந்த மனித சட்டத்தை கடைபிடிப்பதிலிருந்து, அதை கடைபிடிக்காத நிலையிலிருந்து கடைபிடிக்கும் நிலைக்கு நீ மாற வேண்டும் அப்படின்னு கடவுள் நம்மள்ட்ட எதிர்பார்க்கல. நம்மள்ட்ட எதிர்பார்ப்பு என்னன்னா, அந்த நாட்டத்தை விட்டுவிடு, என்னை நாடு, அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற நாட்டத்தை விட்டுவிடு. அது உன்னை திசை திருப்புகிறது, வேறு பக்கம் அழைத்து செல்கிறது. பாவம் தண்டனை என்று வேறு பக்கம் அழைத்து செல்கிறது. நான் அழைப்பது தண்டனைக்காக அல்லப்பா, நான் அழைப்பது உறவு கொடுக்க. நீ என்னை தேடி வந்தால் நான் உனக்கு கொடுக்க முடியும். சீராக்கில் 15 14 17 பார்க்கிறோம். அதுல என்ன சொல்லுதுன்னா, மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்படுதுன்னா, மனிதன் வாழ்வை தேடி வருவதுன்னா கடவுளை தேடி வருவது. அதான் ஆவிக்குரிய இயல்பின் மீது நாட்டம் அப்படின்னு சொல்றார். ஒரு பக்கம் ஆவிக்குரிய இயல்பு, ஒரு பக்கம் ஊனியல்பு. அப்ப இது அவங்கவுங்க விருப்பப்படி தேடுறாங்க. அதான் நாட்டம், நாடுதல். அப்ப இந்த நாட்டம் ஊனியல்பு பக்கம் இருந்து விட்டால், கடவுளை நான் மறந்து விட்டேன், கடவுளை நான் நேசிக்கவில்லை, எனக்கு கடவுளிடத்தில் நாட்டம் இல்லை என்று பொருள்படுகிறது. அதனால என்ன சொல்கிறார் என்றால், கடவுளுக்கு அது பகையானது என்கிறார் இல்லையா? ஏழில் வாசிக்கிறோம்லவா? ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது, அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. அதனாலதான் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தேடி வருவது ஊனியல்பை, கடவுளை அல்ல. கடவுளின் பெயரில் அவர்கள் ஊனியல்பை தேடுகிறார்கள். மார்ட்டின் லூத்தர்லாம் ஊனியல்பை நோக்கினால் அனைவரை அழைத்து சென்றார். ஊனியல்பை நோக்கி அழைப்பதால் அனைவருக்கும் அது பிடித்திருந்தது. ஆனால் அந்த 52 கோடி பேர்களும் அந்த ஊனியல்பு நாட்டத்தை தேடி வெளியேறினார்கள். திருச்சபையில் ஊனியல்பு ஆசீர்வாதம் இல்லை. உண்மையான கத்தோலிக்க திருச்சபையில் ஒரே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது என்ன என்றால், கடவுளின் உறவு தரும் ஆசீர்வாதம், உறவு பெரும் ஆசீர்வாதம். திருச்சபை மூலமாக நமக்கு கடவுளின் உறவு கிடைக்கிறது. ஆனா மற்ற சபைகள் இருக்கின்றனவா, அதில் அவர்களுடைய ஜெபமும் ஊனியல்புக்காக தான். அங்கே கிடைக்க பெறுவதும் ஊனியல்பு தானே தவிர கடவுளின் உறவு அல்ல. அதனால் அது சாவு என்று பவுலடியார் கூறுகிறார். இந்த சாவை நோக்கிதான் மார்ட்டின் லூத்தர் இந்த திருச்சபையை அழைத்தார். என்று முதல் அக்டோபர் 31 1517 முதல்
அது மக்களை ஊனியல்வை நோக்கி அழைக்கக்கூடிய தலைவராக அவர் மாறி அந்த விட்டன்பர்கில் உள்ள கோட்டை ஆலயம் என்று சொல்லலாம், அந்த கோட்டையின் ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த சுவற்றில் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து மக்களை அந்த ஊனியல்வு நோக்கி அழைத்தார். இந்த பார்வையில் நாம் மேலும் சிறிது பார்க்க வேண்டும் என்றால், அப்ப இதை வச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்ற பாயிண்ட்ல எங்க தவறாகுது அப்படின்னா, பாவசயத்தனம் அவர் தண்டனையிலிருந்து விடுபடுவதுதான் பாவசயத்தனம் பார்த்தார். அதனால ஒரு நாளைக்கு 3 தடவை பாவசயனம் பண்ணார் கத்தோலிக்கரா இருந்த போது. அதனால வெளியே அனுப்பிவிட்டார் கடவுள் என்று சொல்லலாம். ஏன்னா தண்டனை கொடுப்பவர் கடவுள் அல்ல, ஆனா தண்டனை கொடுப்பவரா பார்த்தாரு, தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னு பார்த்தாரு. அந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதுதான் மீட்பு என்று நினைத்தார். அதனால் அவரும் அவருடைய கூட்டத்தினரும் இறைவார்த்தையை தவறுதலாக புரிந்ததன் விளைவுதான், அதன் வெளி அடையாளம் தான் இந்த 95 தீசிஸ் என்று சொல்லக்கூடிய 95 குற்றச்சாட்டு. அதுல 2வது குற்றச்சாட்டு என்பது பாவசயத்தனம். அதை ஒப்புரவு அரிச்சாதனமாக பார்க்கவில்லை. ஆனால் அந்த இறை வார்த்தையை இவங்க புரிஞ்சுக்கல, நம்மளை பார்த்து சொல்றார். அவர் புரிஞ்சுக்கல இறை வார்த்தை என்ன, அது என்ன தருகிறது. அதனால் அடுத்த 3வது பார்க்க வேண்டும் என்றால்,